கொடுக்கின்ற போதே நாம் பெறுகின்றோம். தன் வியாகுலத்தையும் மறைத்து ஆறுதலாய் இருந்திடத்தானே அன்னை மரியாள் தன் தனயனின் சிலுவை பாதையின் உடல் நடந்தாள். மன்றாடுவோம். அம்மா மரியே, வியாகுலத்தாயே, ஆறுதல் தேடும் மாந்தருக்கு ஆறுதலாய் இருந்திட எங்களுக்காக உம் மைந்தனை மன்றாடும். இயேசுவே, ஆறுதல் கொடுப்பதில் ஆர்வமுள்ளவர்களாய் இருந்து ஆரோக்கியமான சமூகம் படைக்க வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக்கடவது. ஆமென். பிரியமானவர்களே, இயேசுவின் உடலை சுமந்து செல்ல பெண்களை முன் வருமாறு அழைக்கின்றேன். கடந்த வாரம் ஆண்கள் சுமந்து வந்தார்கள். இந்த வாரம் பெண்கள் முன் வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். முன்னாடி வாங்க. இன்றைக்கு ஒரு நாள் தான் வாய்ப்பு, அடுத்த வாரம் கிடைக்காது. உதவி பையன். பன்றிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மறித்து தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாயோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ. மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ. மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. பதினான்காம் நிலை. ஆன்மாவே கொடுப்போம். திவ்யேசுவின் ஆராதித்து வணங்கி எமக்கு நன்றென்று தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உங்கள் ஆவி, ஆத்மா, உடல் அனைத்தும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது சீர்குலையாமல் குற்றமின்றி இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் அவன் ஆன்மாவிற்கு கேடு விளைத்தால் அவனுக்கு வரும் பயன் என்ன? ஒருவன் தன் ஆன்மாவிற்கு ஈடாக எதை கொடுப்பான்? எல்லாம் நிறைவேறியது என்பதை அறிந்த இறைவன் தன் தந்தையிடம் இதோ என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று கூறி உயிர் நீத்தார். மண்ணிலிருந்து உருவான உடல் மீண்டும் மண்ணுக்கே கையளிக்கப்பட போகிறது. ஆன்மாவை மனிதன் இன்று இழக்கச் செய்யும் நிலைகள் பல உண்டு. ஆன்மாவிற்கு ஊறு விளைவிக்கும் காரணிகள் இனம் கண்டு மனிதன் காத்து கொள்ள வேண்டிய கடமையில் உள்ளான். ஆன்மீக செறிவு கொண்ட பூமி பாரதம் என்பார்கள். பல மேனாட்டு மக்கள் இத்தகைய ஆன்மீக தேடலோடு இங்கு அழைத்து வருவது உண்டு. இன்று உலகமே தஞ்சம் என்று உலகப்போக்கின்படியே தன் வாழ்வை அமைத்து தெய்வ அச்சம் இல்லாமல் பொழுது கழிக்கின்றான். ஆன்மாவை இழக்க துறக்க